வெற்றி சதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சக்தி வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சக்தியும் வெற்றி மாசா வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பட்டாசுலாம் வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரோஹித் பேசுகிறாங்க. விஐபி யார்? சக்தி சிஸ்டர் தானே. அவங்க வரப்போ எல்லா பட்டாசும் வெடிக்க சொல்லிட்டேன். அதான் கோலாகாமல் வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி சக்தி ஃபங்க்ஷனுக்கு வரதே பெரிய விஷயம். இதில் பட்டாசுலாம் யார் வெடிக்க சொன்னது? ஏமா அவன் பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு வராமா? இதில் என்ன தப்பு இருக்குது? கழுத்தை பிடிச்சி முதல்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டக்க வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து கலெக்டர் அம்மாவுக்கு இன்விடேஷன் வச்சதுனால அவங்க மாதம் வராங்க. என்னது கலெக்டர் வந்திருக்காங்க? நீங்கள் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய தலைக்கட்டு. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் அவங்க வரமாட்டாங்களா என்ன? கலெக்டர் முன்னாடி நிச்சயம் சக்தி அவமானம் மரியாதை படுத்தவே முடியாது. நம்ம இந்த விஷயத்தை லைட்டாக தான் ஹேண்டில் பண்ணோம். பூஜா எதுவும் எனக்கு தெரியாமல் பண்ணிடாதுன்னு சொன்னோன்னே என்னது ரங்கநாயம்மா சக்தி அடிக்கலான்னு கூட போயிருப்பாங்க. கலெக்டர் காரியத்தையும் சொதப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது மாதம் அவங்க ஃபேமிலியோடு இறங்குறாங்க. பொக்கே எடுத்துகிட்டு ரங்கநாயம்மாட்ட கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட குடும்பம், அதுவும் சுமங்கலி பூஜையெல்லாம் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். பத்திரிக்கைலாம் அடித்து ஜமாச்சிட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல எப்படிங்க உங்களை இன்விடேஷன் பண்ணாமல் இருக்க முடியும்? எங்கள் வீட்டில் ஒரு ஆள் தானே நீங்கள், அதனால தான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். இதான் என்னோடய ஹஸ்பண்டனோட வெல்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஃபேமிலினா இந்த காலத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஃப்ளெக்ஸில் எல்லாரோட ஃபோட்டோவும் போட்டு அசத்திட்டீங்க போங்க. உங்கள் மாப்பிள்ளை, மருமக, மகன் எல்லா ஃபோட்டோ வச்சு வேறு லெவலில் வந்துட்டீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பூஜா கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ளெக்ஸை பார்க்கலையா? அதனால் அந்த டிசைன் செலக்ட் பண்ணதே நான் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா எம்மா பேசுகிறாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் முதல்ல கலெக்டர் அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். செல்வன் முருகன் வெற்றியோட அப்பா கலெக்டர் அம்மா அவங்க ஃபேமிலியை உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஃப்ளெக்ஸை பார்த்தோன்னா பேரடிச்சி ஆகிட்டாங்க. என்னதுடா அது? ஒட்டுமொத்த ஃபேமிலி ஃபோட்டோவும் போட்டிருக்கு. யாரை கேட்டு சக்தி ஃபோட்டோ போட்டாங்க. ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேரடிச்சியாக யோசிக்கும் போது அத்தை நான் வரேன், அத்தை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி இது எல்லாம் அடியனோட வேலை தான். இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. கலெக்டர் மாமா கூப்பிட்றாங்க. உள்ளே போய் ஆட்டத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னேன். உள்ளே அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் மரியாதையோட செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ரங்கநாயம்மா என்னடி நினச்சிட்டு இருக்க? உன்னை நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஓப்பனிங்லேயே இது மாதிரி பண்ணிட்டா எப்படின்னு சொல்லும்போது பாடி கார்டு இங்கே வாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல 4-5 பேரை செட் பண்ணி வச்சுருக்காங்களா பவுன்சர்லாம். அவங்க வராங்க. இவங்களை மரியாதையாக வெளியில் அடித்து நவுத்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜா மட்டும் உள்ளே போகிறாங்க. வெற்றி வராங்க. என்னடா பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் முதலாளின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது முதலாளி அம்மா மேலே நாங்கள் எது கை வைக்க போகிறோம்? நீங்கள் தானே சார் பேமெண்ட்லாம் கொடுக்கணும். அது உங்களுக்கெல்லாம் பேமெண்ட் 2 மடங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க. சக்தி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது கிச்சனுக்கு போகிறாங்க. பூஜா அத்தை அத்தைன்னு கத்துறாங்க. அத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜாங்கிரியா சொன்னீங்க? இல்லையே, ஜாங்கிரி ஜிலேபிலாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா. திருப்பதி சைஸில் பெரிய லட்டு தானே போட சொல்லியிருந்தேன். அதான் பந்தியில் வச்சா கிராண்டாக இருக்குன்னு பார்த்தா இல்லை அத்தை இவங்கெல்லாம் ஜிலேபி செஞ்சுட்டு இருக்காங்க. மேடம் ஜிலேபி சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். யாரை கேட்டியா இந்த மெனு பண்ணேன்? எங்கள் முதலாளி பண்ண சொன்னாங்கம்மா. யாரையா அவங்க முதலாளி? சமையல் கான்ட்ராக்ட் தான், நீங்கள் அவங்கள்ட்ட தானே கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இங்கே வாயா, எதுக்கியா ஜிலேபி பண்ணிகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்? திருப்பதி சைஸில் பெரிய லட்டு தானே பண்ணுன்னு சொன்னேன். அம்மா நீங்கள் சொன்னீங்க எல்லாம் ஓகே தான், ஆனால் கடைசி நேரத்தில் ஆர்டரை மாற்றிட்டாங்க. இந்த டிஷ் தான் கேட்டிருந்தாங்க. வேறு என்னெல்லாம்யா பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது அத்தை நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன். கடைசி நேரத்தில் மீனாட்சி மிஸ்ஸு எவ்வளோ பெரிய மிஸ்ஸு, அவங்களுக்கு தெரியாதா எந்த நேரத்தில் என்ன சாப்பாடு கொடுக்கணுன்னு? உங்களுக்கு லட்டை விட ஜிலேபி தான் ரொம்ப சூப்பராக தித்திப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ நான் ஆசைப்பட்ட லட்டு கூட எனக்கு கிடைக்கலையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பூஜா ஒன்று அவங்க 2 பேருக்கு வச்சுட்டு போகிறாங்க. சரளா கடுப்பாயிட்டாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சாப்பிட்றதே ஓசி சாப்பாடு, அதில் லட்டை சாப்பிட்டா என்ன, ஜிலேபி சாப்பிட்டா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி செமையாக கலாய்க்கிறாங்க. சக்தி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் உன்னை கோச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போனா ஜிலேபி வேணாமா? அத்தை சாப்பிட்டு போங்க அத்தை ஜிலேபி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம சக்தி கலெக்டர் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம நீதிமணி புஷ்மாவும் செமையாக சக்தி கலாய்க்கலான்னு சொல்லிட்டு நீதிமணி போகிறாங்க. அப்பன்னு பார்த்து இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி சக்தி அப்பா பற்றி பேசுகிறாங்க. கலெக்டரு இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இவர் ஊர்லேயே மிகப்பெரிய தலைக்கட்டு. ரங்கநாயகம்மா எப்படியோ அதே மாதிரி தான் இவரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது கலெக்டர் அம்மாவோட அசிஸ்டண்ட் பேசுகிறாங்க. காதுக்குள்ளே என்னமோ ஒன்று சொல்லிடுறாங்க. ஓ மாறு வேஷத்தில் உள்ளுக்குள்ளே போனீங்களே அவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சபையில் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க? ஓ புஷ்பா அந்த கேஸ்லேருந்து வெளில வந்துட்டியா? இன்னொன்று மீனாட்சி அம்மா இருக்கும்போதே நீங்கள் 2வது முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்பவே தப்பு. பார்த்துங்க பிரச்சனை எதுவும் வந்துடப்போகுது. மீனாட்சி அம்மா புகார் கொடுத்துட்டா அவ்வளோதான். திருப்பி நீங்கள் இன்னொரு கேஸில் உள்ளே போகிற மாதிரி ஆயிடுதுன்னு செம்மையாக அசிங்கப்படுத்தினால வெளியில் போகிறாங்க.
உன்னை சக்தி வந்து எச்சரிக்கிறாங்க. என்ன இந்த அசிங்கம், அவமரியாதை இதெல்லாம் உனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா செஞ்சு வச்ச பாவம் அப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி செமையா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம சங்கிலி உடனே வந்து வெற்றி வந்து பார்த்துட்டாங்க. என்னடா எதுக்குடா சவுண்ட் வந்து கொடுக்குற? சக்தியோட நல்லா தான் நான் இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம். நீ சக்தியை கலாய்க்கிறியா? என்னடா அடி உதையெல்லாம் வாங்கிட்டு போறியா? வந்தோமா ஜிலேபி சாப்பிட்டோமா ஃபங்க்ஷனில் சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சவுண்டு கொடுக்குற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி. நீ போய் அடுத்த கட்ட வேலையெல்லாம் பாருன்னொன்னே அவங்க மட்டும் போகிறாங்க. வெற்றியை வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் சக்தியை வந்து நெருங்கவே முடியாது. வெற்றி வந்து என்ன செய்யறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. புஷ்பா, நீதிமணி, சங்கிலிலேருந்து எல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பூஜா வந்து ரங்கநாயம்மா காதை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புடவை மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இத்தனை வாட்டி நம்ம பதிலடி ஏகப்பட்டது சக்தி வந்து திருப்பி கொடுத்துருக்கா, நம்ம வந்து திருப்பி கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா, சிறப்பாக வந்து கலெக்டரை வந்து முன்னாடி வந்து இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து புடவையெல்லாம் எல்லோரும் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சக்தி வந்துடுறாங்க. அத்தை வந்து ரொம்ப தயக்கத்தில் வந்து இருக்காங்க. நீங்கள் தான் எங்கள் வீட்டில் வந்து புடவையெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து முன்ன நின்று கொடுக்கணும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்மா, நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க என் ஃபங்க்ஷன் மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக மாதிரி நீங்கள் நினச்சி தான் என்னை கூப்பிட்டீங்கன்னு. அதே மாதிரி தான் அத்தை வந்து சொன்னாங்க. கடைசி நேரத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்லி தயக்கத்திலே இருக்காங்க. எங்களுக்காக அது பண்ணி தர மாட்டிங்களா? சக்தி உன் மனசுக்காக உங்கள் அத்தையோட குணத்துக்காக நிச்சயம் நான் இன்னும் தரேன்னு சொல்லி வேற ஒரு லிஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் புடவையெல்லாம் வந்து கொடுக்கணும், நல்லா உழைப்பாளிங்களுக்கு புடவையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வாசித்து கொடுக்குறாங்க. என்னதுடா அது, நம்ம எல்லாருக்கும் வந்து விஐபிக்கு தானே வந்து புடவையெல்லாம் கொடுக்கணும்னு எழுதி வச்சுருந்தோம், அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்களே அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது சக்திக்கு ஏற்கனவே வந்து அந்த புடவை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சக்தி அந்த புடவை வந்து ரங்கநாயம்னா முன்னாடி வந்து தரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து பேர் எதிர்ச்சியாக நின்று புஷ்பா, பூஜா, ரங்கநாயம்மா திருன்னு முழிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அதிரடி மாசா வேறு லெவலில் காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.